அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற போது, நம்முடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிற போது நடக்கின்ற நிகழ்வுகளை மூன்றாக பிரிக்கலாம். ஒன்று, பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். கடந்த கால பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். இரண்டாவதாக, பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். நிகழ்காலத்திலே நாம் விட முடியாமல் இருந்த, அடிமைப்பட்டு கிடந்த சில பாவங்களிலிருந்து மிக எளிதாக நாம் விடுபட்டு வருவதற்கு தேவன் கொடுத்த கிருபையை பயன்படுத்தி நாம் பாவத்தின் வல்லமையை மேற்கொள்கிறோம். மூன்றாவது பகுதி, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து ஒரு நாளிலே கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி கொண்டு போக போகிறார். அங்கே பாவத்தின் பிரசன்னம் மாத்திரமல்ல, அங்கே அழுகை இருக்காது, புலம்பல்கள் இருக்காது, மரணம் இருக்காது, துக்கிப்பு அங்கே இருக்காது. ஆகவே ரட்சிப்பிலே இந்த மூன்று நிலைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, பாவத்தின் பிரசன்னத்திலிருந்து விடுதலை. முதலாவதாக இன்றைக்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்கிற போது அவனுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் இயேசு கிருபையாக மன்னிக்கின்றார். அவன் எப்பேற்பட்ட பாவத்தை செய்தவனாக இருந்தாலும் நீ போ, இனி பாவம் செய்யாத என்பதுதான் கர்த்தருடைய கட்டளை. வேதத்துல 4 வசனங்களை உங்களுக்கு காண்பித்து தர விரும்புகின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 38ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாலே எரிந்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, மீகா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே கொண்டு போய் போட்டு விடுகிறாராம். மாத்திரமல்ல, சங்கீத புத்தகத்திலே 103ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ நம்முடைய பாவங்களை அவ்வளவு தூரமாய் நம்மை விட்டு தேவன் விலக்கி வைக்கின்றார். மாத்திரமல்ல, 4வது முக்கியமான வசனம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, அவர்களுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் இனி நினைப்பதில்லை என்று சொல்லப்பட்டது. அதாவது இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்கிற போது பாவங்களை மன்னிக்கிறார். அந்த பாவங்களுக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், முதுகுக்கு பின்னாலே எரிந்து போடுகிறார், சமுத்திரத்தின் ஆழத்திலே எரிந்து விடுகிறார், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விலக்கி வைத்து விடுகின்றார், நினையாத இடத்திலே வைத்து விடுகின்றார். இந்த இயேசுவிடம் உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள், அவர் உங்கள் பாவங்களை மன்னித்து குற்ற உணர்விலிருந்து உங்களை விடுதலையாக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்த்துகிறேன்.